சோதனையான சூழ்நிலைகள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். 1 பேதுரு 4:12. நாம் செல்லுகின்ற பாதைகள் கரடுமுரடாக இருக்கலாம். ஆனால் நம்மை கரம் பிடித்து நடத்திட கர்த்தர் வருகிறாரே, நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் கடந்து செல்லும் சூழ்நிலைகள் இருள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் நம்மோடு வருகின்ற தேவன் ஒளியாய் இருக்கின்றாரே, நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் போய் சேரப்போகும் இடம் எப்படிப்பட்டதென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை கொண்டு சேர்க்கப் போகும் தேவன் அதனை அறிவாரே, நாம் ஏன் பதட்டப்பட வேண்டும்? இந்த பயணத்தில் நம்மோடு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு தனிமை உணர்வு இல்லையே, நாம் ஏன் பதற வேண்டும்? இந்த சூழ்நிலையை கடப்பதற்கு நம்மிடம் போதிய வலிமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பலவீனத்தில் பலம் விளங்கும் செய்யும் தேவ கிருபை நமக்கு தரப்பட்டுள்ளதே, நாம் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? இது போன்றதொரு சூழ்நிலையை இதற்கு முன் நாம் சந்தித்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது போன்று எத்தனையோ பேருக்கு துணை நின்ற கர்த்தர் நம்முடன் வருகின்றாரே, நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? சூழ்நிலைகளை கவனிக்கும் பொழுது அது இருதயத்திற்குள் கவைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் என எண்ணலாம். ஆனால் கவலைகள் வெளியேற்றும் கர்த்தரின் சமூகம் தேடினால் அவை பறந்துவிடும். நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கின்றோம் என்பது அல்ல, நாம் யாரோடு இருக்கின்றோம் என்பதே முக்கியம். வித்தியாசமான சூழ்நிலைகளில் நாம் தேவ உறவில் எந்த அளவு பலமுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதே முக்கியம். யோசேப்பின் சோதனையான காலங்கள் அதற்கு முன்பு அவன் கண்டு பழகியதில்லை. அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அவனுக்கு புதிதானவைகள். ஆனால் அவனுடைய தேவன் பழையவரே. அவருடைய உறவின் பின்பலத்தால் அவன் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் தைரியமாக கடந்து வெற்றி கண்டான். தேவ ஐக்கியத்தில் நம்மை திடப்படுத்தி கொண்டால் நம்மால் கடக்க இயலாத சூழ்நிலைகள் எதுவும் இராது. சிந்தனைக்கு: பிரச்சனைகளை சந்திக்க தயாராகி முன்வரும் வரை அதனை மேற்கொள்ளும் வழிகளை தேவன் காண்பிப்பதில்லை. ஆமென்.